இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்க இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறத பார்க்குறோம். அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவங்கள், அதற்காக தம்மை நொறுக்க அவர் சித்தமாக ஒப்பு கொடுத்தார். சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ண அவர் ஆக்கினையை சுமந்தார்னு பார்க்குறோம். நம்ம மேலே வருகிற அந்த தண்டனையை அவர் சுமந்தார் பார்க்குறோம். அவர் பட்ட காயங்கள், அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் பார்க்கும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர். அப்போது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அவர் நமக்காக அந்த சிலுவை, பாரமான அந்த சிலுவையை சுமந்தார்னு பார்க்குறோம். நமக்காக அவர் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது, அவர் சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டதுன்னு பார்க்குறோம். அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது, அவர் விழாவிலே ஈட்டினாலே குத்தினார்கள்னு பார்க்குறோம். இப்படி நமக்காக, நம் பாவம் அக்கிரமம் நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அவர் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறோம். அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோன்னு பார்க்குறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நமக்காக ஒரு மேய்ப்பர், நமக்காக ஒரு கண்காணிப்பானவரை பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம ஆத்துமாக்க கெட்டு போகாதபடிக்கு நாம் அவரிடமாய் திரும்பி இருக்கிறோம். இந்த நாளிலே 1 பேதுரு 3:16 பார்க்குறோம், கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்கு ஏற்றவங்களா நடந்தோம், நம்ம நடக்கையை பார்த்து தூஷிக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறவர்கள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய், கிறிஸ்துவை தரித்தவர்களாய் நாம் காணப்படணும். மத்தேயு 20:28 பார்க்குற, மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படியாக அவர் வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவுமே அவர் வந்தார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்ய வந்தார். இன்றைக்கி நாமும் கர்த்தருடைய சீஷர்களாய் நம்மை அர்ப்பணித்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் ஊழியம் கொல்லுகிறவராய் அல்ல, ஊழியம் செய்கிறவராய், தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் தேவனிடத்தில் நாம் கிட்டி சேரணும். நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்றே வேதத்தில் எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். அப்போது இன்றைக்கி ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் மரிப்பது கஷ்டம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிதான காலமாக இருக்குது. அப்போது நமக்காக, நம்முடைய பாவம் அக்கிரமங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார்னு பார்க்குறோம். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டவர்கள் யாருன்னா சபிக்கப்பட்டவர்களை தான். சிலுவையில் மரத்தினாலே செய்யப்பட்ட அந்த சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ நமக்காக அவர் சாபமானார்னு பார்க்குறோம். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் பாராட்டுகிற அந்த அன்பை நம்ம பார்க்குறோம். தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையவே தன் ஒரே பேரான குமாரனை
இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்து இவ்வளவாய் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததை நம்ம பார்க்குறோம். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே வேதத்தில் எழுதியிருக்குது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். கோபாக்கினைக்கு நாம் தப்பி இருக்கிறோம். அந்த தண்டனைக்கு வரப்போகிற அந்த கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படியாக தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் தேவனுடைய சத்துருக்களாக இருக்கும்போதே அவருடைய குமாரனில் மரணத்தினாலே அவர் ஒப்புரவாக்கப்படுவோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாமும் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ நாம் தேவனுடைய சத்துருக்களாக இருந்தபோதே குமாரன் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் நாம் எப்படி அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம்னு சொல்லப்படுது. ரோமர் 4:25 பார்க்குறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புரவாக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புரவானார், நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவர் மறுபடியும் எழுப்பப்பட்டார். ஏன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிதாவாகிய தேவன் வலக்கரத்தினாலே அவரை தூக்கினார்னு வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். இன்றும் அவர் பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் அவர் இருக்கிறார் என்கிற அந்த வசனம் நிறைவேறி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 9:28 பார்க்குறோம், கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்போ கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் அவர் பலியானார் இல்லையா? மறுபடியும் நாம் அநேகர் பலியாகிறதுக்கு பதிலாக ஒருவர் நமக்காக நம்முடைய பாவம் அக்கிரமங்களுக்காக அவர் ரத்தம் செஞ்சு மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ ரட்சிப்பை அருளும்படியா 2ஆம் தரம் பாவமில்லாத அவர் தரிசனமானார்னு நம்ம பார்க்குறோம். அவர் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் நீதியின் தேவனா அவர் வீற்றிருக்கிறார். எபேசியர் 5:2 சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை பலியாய் தேவனுக்கு தன்னை சுகந்த வாசனை பலியாக அவர் தன் ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாமும் நம்மை அவரிடத்தில் நாம் அன்பு கூறதை எப்படி வெளிப்படுத்தணும்? நாம் அவருக்கு சுகந்த பலியான காணிக்கையாக துதி ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கிறிஸ்துவை தரித்தவர்களாய் பாடுகளை சுமந்து கொண்டு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷங்களை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏன்னா பிசாசானவனை ஆதியாகமம் 3:15 நாம் பார்க்குறோம். அவர் சாத்தானே அவர் ஜெயித்தார் இல்லையா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்ன்னு வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போ சிலுவையிலே அந்த சாத்தானை தேவன் என்ன பண்ணார்? நெசுக்கி போட்டார் இல்லையா? மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை வென்றார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயித்த அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானித்த இந்த வசனத்தின்படி நம்முடைய மீறுதல் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்தார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே மனம் பொருந்தி நம் அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி அவரிடத்திலே வந்து கிறிஸ்துவை தரித்தவர்களாய் இந்த தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாமும் காணப்படுவோம். ஆமேன்.